உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் போர்வீரன் என்ற கதையை பற்றி பார்க்கப் போகிறோம். ஆண்டு 2085. பூமி பல தசாப்த கால போர்களுக்குப் பிறகு இறுதியாக அமைதியை அடைந்தது. நகரங்கள் வெள்ளி கோபுரங்களால் மின்னின. வானம் அமைதியான ஹோவர்கிராஃப்ட்களால் பிரகாசித்தது. பயத்தின் யுகம் முடிந்துவிட்டது என்று மக்கள் நினைத்தார்கள். பின்னர் அவர்கள் வந்தார்கள். ஒரு கோடை இரவு. மிகப் பெரிய அந்நியக் கப்பல்கள் வளிமண்டலத்தை கிழித்து நட்சத்திரங்கள் அழித்துவிட்டன. அவற்றின் ஆயுதங்கள் சூரியனை விட வெப்பமான பிளாஸ்மா கற்றைகள் சில நிமிடங்களில் முழு நகரங்களையும் சாம்பலாக்கின. அரசாங்கங்கள் நுறங்கின, படைகள் வீழ்ந்தன. மனிதகுலம் நாட்கள் மட்டுமே எஞ்சியிருந்தன. குழப்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தார் அர்ஜுன் ராவ். ஒரு முன்னாள் சிப்பாய் விவசாயியாக மாறினார். அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு போரை கைவிட்டார். கிராமப்புறங்களில் அமைதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். ஆனால் வேற்றுகிரவாசிகள் தனது கிராமத்தை அழித்து தான் நேசித்த அனைவரையும் கொன்றபோது தவறுக்குள் ஏதோ ஒன்று விழித்தெழுந்தது. பூமியின் காந்த ஆற்றலை ஒரு பேரழிவு தரும் குண்டுவெடிப்பாக மாற்ற வடிவமைக்கப்பட்ட ஒரு முன்மாதிரி. விஞ்ஞானிகள் பல தசாப்தங்களுக்கு முன்பு அதை கைவிட்டனர். ஆனால் வேறு யாரும் எஞ்சாததால் அர்ஜுன் அதை முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். இரவுகள் பகல்களாக மாறி பாதி வேற்றுகிற தொழில்நுட்பத்தை துதைத்து மனித அறிவியலுடன் இணைத்தார். கடைசியாக அவர் காந்த பீரங்கியை உருவாக்கினார். அர்ஜுன் பூமியின் சுற்றுப்பாதைக்கு மேலே மறைந்திருக்கும் வேற்றுகிற கட்டளை மையத்திற்குள் ஊடுருவினார். தாய்க்கப்பல் ஒளிரும் சுவர்கள் மற்றும் பயங்கரமான அமைதியின் ஒரு தளம். தனது சிப்பாயின் உள்ளுணர்வை பயன்படுத்தி 10 ஆண்களை விட வலிமையான உயரமான வேற்றுகிரகள் குழுக்களின் மூலம் அவர் போராடினார். இறுதியாக அர்ஜுன் கப்பலின் மையத்தை அடைந்தார். உலோகம் மற்றும் சதையாலான ஒரு பெரிய உயிரினம், எரியும் நிலக்கரி போன்ற கண்களுடன். நீ தனியாக இருக்கிறாய் என்று பிரபு சீறினார். ஒருவேளை அர்ஜுன் பீரங்கியை உயர்த்தி பதிலளித்தார். ஆனால் நீ கொன்ற ஒவ்வொரு மனிதனின் பலத்தையும் நான் சுமக்கிறேன். ஒரு கர்ஜனையுடன் அவர் சுமந்தார். பூமியின் காந்த சக்தியின் ஒரு கண்மூடித்தனமான எழுச்சி அதிபதியை கிழித்து தாய்க்கப்பலை துண்டாக்கியது. அந்நிய கடற்படை சரிந்தபோது அவர்களின் கப்பல்கள் விழும் நட்சத்திரங்களைப் போல மோதியதால் பூமிக்கு மேலே உள்ள வானம் விடியற்காலை போல பிரகாசித்தது. அர்ஜுன் ஒரு சிறிய குழியில் தப்பித்து கனது தாயகத்தின் புகைப்பிடிக்கும் இடிபாடுகளில் இறங்கினார். இப்போது தெளிவான இரவு வானத்தை பார்த்தார். மனிதநேயம் உடைந்துவிட்டது, ஆனால் உயிருடன் இருந்தது. படையெடுப்பிற்குப் பிறகு முதல் முறையாக நட்சத்திரங்கள் மீண்டும் பிரகாசித்தன. அர்ஜுனன் உலகை காப்பாற்றியதை அறிந்தான். ஆனால் அவனுக்கும் தெரியும், அங்கே இருட்டில் இன்னும் பல எதிரிகள் காத்திருந்தனர். அதுபோல அடுத்த வீடியோவில் உங்களை பார்ப்பேன்.